Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி டார்ச் லைட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றில் 2 பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு எல்இடி லைட்டு சுவிட்சு, அதுதான் இது செலவே இல்லை. இது நம்ம வீட்டில் டார்ச் லைட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்க சிம்பிளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ சுவிட்ச் வந்து பேக் சைடில் வச்சுருக்கேன், பேட்ரி எல்இடி ஃப்ரண்ட்டு. ஸோ வேணும்போது நம்ம டார்ச் லைட்டும் யூஸ் பண்ணிடலாம். காம்பேக்டாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வேணும்போது நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. சரி, இப்போ வாங்க இதை எப்படி செய்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஸோ உள்ள ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படின்னு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி, சின்னது தான், 2 பேட்ரி ஒன்று, அப்புறம் ஒரு எல்இடி லைட்டு, ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு. உங்களுக்கு ஆன் ஆஃப் வேணும்னாலும் அது எடுத்துக்கலாம். இது ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்டு, எதுக்குன்னா இந்த பேட்டரி வச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் செல்லோ டேப்பு. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒன்று டார்ச் லைட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இப்போ ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் வச்சுட்டு, ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதையும் ஆப்போசிட்டில் வச்சுட்டு, இது ப்ளஸ்ஸு, இது நெகட்டிவ், ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இது வந்து ஃபுல்லாக செல்லோ போர்டு ஒட்டிடலாம். செல்லோ போர்டு ஒட்டிட்டு இந்த சப்போர்ட்டுக்காக இதில் வச்சு அப்படியே ஒட்டுற மாரி இப்படி வச்சிடலாம். ஸோ அதுக்காக இந்த கார்ட்போர்டு, ஏன்னா கார்ட்போர்டு சப்போர்ட் இல்லைன்னா அது அந்தளவுக்கு நிற்க மாட்டேது. ஸோ அதனால தான் இந்த கார்ட்போர்டில் இப்படி வச்சு செல்லோ போர்டு நல்லா ஃபுல்லாக வச்சு சுற்றிடலாம். சரி வாங்க, இப்போ இதை ரெடி பண்ணுவோம். சரி, என்னென்னா செல்லோ டேப்பில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். அப்போ தான் அது நவராமல் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக போடலாம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒட்டும் போது நவராமல் இருக்கிறதுக்காக. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ வச்சாச்சு, ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது இங்கே வச்சுட்டு அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக சுற்றிடலான்ட்டு செல்லோ டேப் வச்சு அது வைக்கும் போது மேலே இந்த 2 சைடும் ஒரு ஒயரை வச்சு சுற்றிடலாம். சரி வாங்க, இது பண்ணுறது லேட் ஆகும். ஸோ அதனால் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சுற்றிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு சைடு எண்டில் ஒயரை வச்சுட்டு கீழே வந்து கார்ட்போர்டு அட்டை வச்சுட்டேன். இது சப்போர்ட்டுக்காக. எல்லாம் வந்து பிடிக்கும் போது அப்படியே நவுந்துனே வரும், இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட்டுக்காக இது கீழே வச்சு செல்லோ டேப் நல்லா சுற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் வந்து ஒரு 2-3 தடவை நல்லா ரோல் பண்ணி சுற்றிட்டேன். ஸோ இந்த சைடும் ஃபஸ்ட்டு ரெண்டு எண்ட்லும் போட்டு நல்லா போட்டு சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நல்லா செல்லோ டேப் போட்டு சுற்றியாச்சு. ஸோ வாங்க இப்போ செக் பண்ணுவோம். ஸோ எல்இடி லைட் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வைக்கும் போது லைட் இருக்குது. நான் அது எதுவும் டச் பண்ணல, பேட்டரியை தொடர்ந்து நல்லாவே எரியுது. ஸோ அப்போ நல்லா டைட்டாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இப்போ வாங்க கனெக்ஷன்ஸ் கொடுப்போம். நான் சிம்பிளாக இதுலேயே தான் பண்ண போகிறேன், வேறு எதுவும் மேலே எதுவும் ரோல் பண்ணல. சப்போஸ் வேணும்னா நம்ம பண்ணலாம். நான் சும்மா இதிலே பண்ணிடுறேன், சிம்பிளாக இருக்கட்டுமேனு. ஸோ ஃபஸ்ட்டு
ஒரு எண்டுலேருந்து எல்இடி லைட்டுக்கு கனெக்ட் பண்ணிடலாம் ஒரு ஒயரை. ஸோ கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்க. ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு லூஸாக தெரியுதுன்னா அதில் செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒரு இடம் எல்இடி லைட் போட்டு விட்டுட்டேன். இன்னொரு இடத்துக்கு தான் இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும். அதை நீங்கள் எந்த சைடு வேணால் கனெக்ட் பண்ணலாம், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை சுவிட்சுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுற்றியாச்சு. அப்போ இன்னொரு எண்டில் இந்த பேட்டரியிலேருந்து ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெஸ் பண்ணுற லைட் எரியுது, எடுத்துனா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த சப்போர்ட் வச்சுருக்கேன். ஸோ சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பவர் வந்து சப்ளை ஆகிறதுனால நல்லாவே லைட் எரியுது. சரி வாங்க, இப்போ இது உங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கிங்க. இப்போ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு, இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கனெக்ட்லாம் பண்ணணும், ஒன்றா ஜாயின் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க மாரி வச்சுட்டு இதை வச்சு நம்ம செல்டு போட்டு ஒட்டிடலாம். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து அப்படி வச்சுக்கிங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வேணுமோ வச்சுக்கலாம், பேக்கில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கைக்கு வசதியாக பேக் வைக்கலான்னு வச்சுக்க போகிறேன். பேக்கில் வந்து சைடில் வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். சரி இப்போ வாங்க இதை வந்து செல்டை போட்டு ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி செல்டை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து விடுங்க, ஒயர் கனெக்ஷன் டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் செல்டை ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து விட்டுங்க. சரி வாங்க இதான். ஸோ இதான் ஒயர் கனெக்ஷன்ஸு, இதுதான் செட்டிங்ஸு. ஸோ இங்கே தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம செல்டை போட்டு ஓட்டிடலாம். சரி வாங்க ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா போல செல்டை போட்டு ஓட்டிட்டு எரிய ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஸோ ஒயர் கனெக்ஷன்லாம் அப்படியே விட்டு இது வந்து பேக் சைடு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு பேக் சைடில் வச்சுருக்கேன் சுவிட்சு, ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ கை கிடக்குமா நல்லாவே இருக்குது, சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இது நீங்கள் பாக்கெட்டில் கூட போட்டு எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க. ஸோ இது கொஞ்சம் என்னமோ கலரே இல்லாமல் லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம இது மேலே வந்து கலர் பேப்பர் ரோல் பண்ணி சுற்றி வச்சிடலாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த பேப்பர் இருக்கோ அதை வச்சிங்க. நான் வந்து எல்லோ இருக்குது. ஸோ அதனால் எல்லோ பேப்பரை இதில் ரொட்டேட் பண்ணி ஸோ மேலே டிசைனுக்காக எல்லோ பேப்பர் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரி வாங்க இதை மேலே செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கலர் பேப்பர் ஓட்டிட்டேன், பார்க்க நல்லாவே இருக்குது. சிம்பிளாக கலர் பேப்பரில் இருக்க மாரி இருக்குது. டார்ச் லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வேணும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரீல்ஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. இது நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், பாக்கெட்டில் போட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாகவும் இருக்குது, காம்பேக்டாக லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நைட் டைமில் எடுத்து பார்த்து இது யூஸ் ஆகும். ஸோ வேணும்போது அப்படியே நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருப்போம் சுவிட்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு பேக் சைடில் வச்சுருக்கேன். ஸோ லைட்டருக்கு யூஸ் பண்ணுற மாரி நான் பேக் சைடில் டார்ச் லைட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சுவிட்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு, சூப்பராகவே எரியுது. டார்ச் லைட் நல்லாவே இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது கலர் இருந்தாலும் இதில் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.